Hello students, welcome to Jana Maths. Today class for 10th standard maths exercise 1.4 ல 8 questions பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி 7 questions பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷனில் தெரியலன்னா பாருங்கள். நெக்ஸ்ட்டு லெட் ஏவோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க -1, and b செட்ஸ் கொடுத்துருக்காங்க 0, 2. If the functions f is to a to b ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. defined by f of x equal to ax plus b என்ற questions கொடுத்துருக்காங்க. is an onto functions. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குமா, ஒரு onto function சொல்லிட்டாங்க. find a and b. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி f of x ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனாக கன்சல்ட் பண்ணால் மட்டும்தான் a and b கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு f of x equal to ax plus b. ஸோ இதுதான் சேம் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு a செட் என்ன கொடுத்துருக்காங்க, -1, 1. ஓகேங்களா? -1, 1. நெக்ஸ்ட்டு 0, 2. ஸோ இது a செட்டாகவும் இது b செட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இதோட செட்ஸும் நம்மளுக்கு இதில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, a and b கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு செட்டை எக்ஸாகவும் ஒன்று ஒய்யாகவும் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்று எக்ஸாகவும் ஒன்று ஒய்யாகவும் கன்சல்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ 0, -1. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம், x1, x2, y1, y2ன்ற மாதிரி -1, 0ன்னு எடுத்துக்கலாம். -1, 0 இது எக்ஸு, இது எக்ஸுன்றப்ப இது ஒய்யா. அப்போ x1, y1, x2, y2 அப்படின்னு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ -1, 0 ஒரு பேரும் 1, 2ன்ற ஒரு பேரும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டில் இது கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் ஒய்யாவை கன்சல்ட் பண்ணும்போது இது வந்து எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கன்சல்ட் பண்ணி பிரிச்சாட்டி இதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு என்ன பண்ணுங்கள், வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 = a × எக்ஸுக்கு பதிலாக -1 + b. ஓகேங்களா? அப்போ 0 × -a + b = 1. இது ஈக்குவேஷன் 1 கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இப்போ இதனால் 0 இது எக்ஸு, x1, x2, y1, y2ன்னு கன்சல்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு xy டேர்ம்ஸ் வேணும். ஸோ ஓகேங்களா, -1 கொடுக்கும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி தானே சம் போட்டிருக்கோம். சேம் அதே யோசிச்சு பாருங்கள். x2ல் 1 கொடுக்கும்போது நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கோம் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், 1, 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 = a × எக்ஸுக்கு பதிலாக 1 + b. அப்போ 2 = 1 × a + b = ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஈக்குவேஷன் 1 + 2 ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு a கேன்சல் ஆகிடும் பாருங்கள். ஏன்னா சைன் வந்து வெவ்வேறையாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். அப்போ 0 = -a + b. ஏன்னா நம்ம வந்து a and b யோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ a + b. ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணும்போதே பாருங்கள் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், 2 = 2bன்னு இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு 1b, இங்கே ஒரு 1b, 1 + 1 2b. ஸோ அப்போ b = 2/2. அப்போ கேன்சல் பண்ணால் 1 டைம். ஸோ b = 1. ஸோ பியோட வேல்யூ என்ன, 1. ஸோ இதை கொண்டு போய் ஈக்குவேஷனில் 1 or 2 ரெண்டில் எதில் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஏவோட வேல்யூஸ் கொடுக்குமா. ஸோ b வேல்யூ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் கொடுக்கலாமா. அப்போ 0 = -a + b. இதை ஈக்குவேஷன் 1. இப்போ இதோட வேல்யூஸ் கொடுக்கும்போது 0 = -a, பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், +1. ஓகேங்களா? ஸோ அப்போ 0 = -a + 1. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ -1 ஆப்போசிட்டில் +1 ஆப்போசிட்டில் போகும்போது என்ன ஆகும், -1 ஆகிடுமா. ஸோ இப்போ -1 = -a. ஸோ மைனஸ் கேன்சல். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 1. ஓகேவா? therefore ஏபி செட்ஸ் தானே கேட்டாங்க, ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் ஏபியோட வேல்யூ. அப்போ a = 1, b = 1. ஓகேங்களா? ப்ரூவ் பண்ணிட்டோமா, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுடைய மேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.